தனியெல்லாம் போக முடியாது. தனியாக போக முடியாது. யானை, கரடி அதெல்லாம் இருக்கும். இது பேரிச்சம்பழம் மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி மரம் இருந்தால் தான் காய் வருமாம்மா. பூ வரைக்கும் வந்துருக்கு. மேலே பார்த்திங்கன்னா இளநிக்கு வர மாதிரி அந்த சின்ன சின்ன கதிர் மாதிரிலாம் விட்டுருக்கு. ஆனால் அதில் வந்து பேரிச்சம்பழம் வந்தது இல்லையாம்மா. ஜோடியாக இன்னொரு மரம் இருந்தால் மட்டும்தான் பேரிச்சம்பழமே வரும் அப்படிங்கிறாங்க. வெள்ளரிக்கும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இந்த வழியே போனாலே கோத்தகிரி கீழே கல்லாறு வரைக்கும் போகலாம். பிளாக் தண்டர் வரைக்கும், அதாவது அடி கீழே வரைக்கும் போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சப்படம் வரைக்கும் போகலாம். இந்த பகுதி கோத்தகிரி வரைக்கும் போகலாம். கிராமத்துக்கு வந்து நான் தனியாக போய்க்கலாம். அதை போகிறத பிரச்சனை போகலாம் போகலாங்க. ஆனால் கூட ஒரு 2 பேராவது போகணுங்க. அது மேலே ஏன்னா எஸ்டேட்டு தான். எஸ்டேட்னாலும் இந்த யானை அந்த மாதிரிலாம் இந்த வெயில் டைம்னால எல்லாம் காட்டுக்குள்ளே எல்லாமே எல்லாம் எஸ்டேட்டு அந்த மாதிரி நகலாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. கூட வந்து ஒரு 2 பேராவது கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால் இங்கே ஆள் இல்லாமல் போச்சு. ஆள் இருக்காங்க, இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் பசங்க இப்போ எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் சேரில் வச்சு தான் எடுத்து போய். எப்படி சேரில் வச்சு என்ன பண்ணுவீங்க? வேறு வழி இல்லைன்னு சொன்னால் வந்தாச்சு. தனியாகவே நடந்து மேலே போக வேண்டியதாக இருந்துச்சுனாலும் தனியாக தான் போகணும். காத்தோட்டமாக நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி நல்லா அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குச்சி தான் ஒரு பயத்தை வந்து போக்குற அளவுக்கான ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரியான காட்டுப்பகுதியில் வந்து போகும்போது தனியாக போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் தெரியாமல் இருக்கணும்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த மாதிரியான இது ஒரு ஆயுதம். அது குச்சியை வந்து ஆயுதமாக பயன்படுத்திக்கலாம். அப்போ இப்படி நம்ம கையில் எடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு ஒரு தைரியம், கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம கோத்தகிரியில் மாமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு இது ஏரியாவில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஏரியா போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கடைக்காரன்ட்ட தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன? சலீம். ஆனால் இப்போ இந்த மேலே வந்து இது கூவக்கரைஞ்சன் ஒரு கிராமம் இருக்குல்ல, அதுக்கு இப்போ போகணும். சரிங்க. அது எப்படின்னா போகிறது வழி? மேலே சுண்டப்பட்டி போயிங்க. சரி, சுண்டப்பட்டி போனால் அங்கே பசங்க இருப்பாங்க. கூட்டு போனீங்கன்னா தனியெல்லாம் போக முடியாது. தனியாக போக முடியாதுங்க. யானை, கரடி அதெல்லாம் இருக்கும். அப்போ தனியாக போகிறது ஆபத்துங்கிறீங்க. நாங்கள் போய் ஆள் யாராவது தெரிஞ்சவங்க கூட்டு போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்க வழியும் மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த வழி மாறி போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் பசங்களை அங்கே இருப்பாடு சுண்டப்பட்டியில் கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த 3 கிராம மக்கள் இங்கே தான் வந்து பொருள்லாம் பொருளை இங்கே தான் வாங்குவாங்க. ஓகே மக்களே, இப்போ அண்ணன் கேட்டிருப்போம். ஆல்ரெடி இதே இடத்துக்கு போகிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம இந்த ரூட்டை வந்து நம்ம பெருசாக நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்காது. ஏதாவது முக்கியமான விஷயங்கள் மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம வந்து பேசுவோம். இப்போ நம்ம போகிறது பபுள் மாஸ். பாருங்கள், பபுள் மாஸோடைய சீசன் ஆரம்பம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பபுள் மாஸ் அடிக்கிறதா இல்லை என்ன இதுங்கிறத பார்த்துடலாம். இதை பார்க்கும்போது ஸ்ரீயோட ஞாபகம் வருது. நானும் ஸ்ரீயும் சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு போய் அந்த பகுதியில் வந்து பபுள் மாஸை பிரித்து வேட்டையாடி இருந்தோம். நல்ல ஒரு அருமையான ஒரு காட்சி அதெல்லாம். ஓகே, அதெல்லாம் வந்து மலரும் நினைவுகள் மாதிரி வந்துட்டு போகுது. இப்போது நான் வந்து தனியாக தான் பாருங்கள். இப்போது ஏற்கனவே நம்ம போன மாதிரி இப்போ தனியாக தான் நம்ம ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறேன். இப்போ நான் போகிறது கூவக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு வழி தான் பிரதான வழி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தனியாக போகிறது கொஞ்சம் ஆபத்து தான். எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எஸ்டேட் அப்படிங்கிறனால சிறுத்தைகள் மற்ற விலங்குகள்லாம் வந்து எங்கே வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம அந்த கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்காக பார்க்குறதுக்காக அந்த மக்களை வந்து தேடுறதுக்கு முன்னாடி சுண்டப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், ஃபஸ்ட்டு கிராமம் இருக்குது. அவங்கள்ட்ட போய் பேசி அந்த கிராம மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அவங்கள யாராவது ஒரு நாள் இன்றைக்கி அந்த கூவக்கரை கிராமத்தை காட்டி தர்றதுக்காக நம்ம வந்து கூப்பிட போகிறோம். இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது, அவங்க கூட ஆள் வருவாங்களா? இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறனால எல்லாம் ஒர்க்குக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. யாராவது ஒர்க்குக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி அமைய போகுது, இந்த கிராமம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடப்பயணம் ஏற கெஸ்ட் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா கீழே சரியான வெயில். இங்கே ரொம்ப சூடும் இல்லை, அதுக்காக ரொம்ப சில்லுனும் இல்லை. ஓரளவுக்கு வெயில் இப்போ அடிக்குது. மணி 10:30 மணி. ஓரளவுக்கு வெயில் இருக்குது. மூச்சு அடைக்குது. அதான் கோத்தகிரி கீழே கோயம்புத்தூர் போகிற ரூட்டு, மேலே வந்து கோத்தகிரி போகிற ரூட்டு. அதுக்கு முன்னாடி 2 காட்டு ரம்மி இருக்குது, 2ல் 3. இங்கே இருந்தால் யாரையாவது நம்ம அரேஞ்ச் பண்ணி கூவக்கரை கூட்டிகிட்டு போனோம். போன டைமே யாரும் இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த டைம் யார் வராங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்குள்ளே நம்ம விசாரிக்கல. போன டைமு நம்ம இங்கேயே நிறுத்திட்டோம்.
சுண்டப்பட்டி இந்த கிராமத்துடைய பேர் மறந்துருச்சு, இப்போ ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ கேட்கும்போது யாரும் பசங்க யாரையுமே காணோம் அப்படிங்கிறாங்க. வீடு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சுண்டப்பட்டி நம்ம போன டைம் கவர் பண்ணல. பார்த்திங்கன்னா எல்லாமே மண் வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இந்த பகுதி கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே போகலாமா? நல்லா இருக்கீங்களாம்மா? வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படியே. நல்லா அழகாக இருக்குல்ல இது. எங்கள் மூஞ்சி கேட்டு ஆமாம் கோக்கரை போனோம். இது உங்கள் வீடுங்களா? இது யார் வீடு? பையன் வீடுங்களா? செவரெல்லாம் கட்டாமல் இருக்குமா? காத்தோட்டமாக நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி. அப்போ நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இந்த பழைய இந்த தாரை தப்படை தானே அதெல்லாம் சொல்லுவாங்க. அது இங்கே இப்போ இவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வாசிப்பாருங்க அவர். ஓகே ஓகே, ரொம்ப அழகான வீடாக இருக்குது. இப்போ நம்ம பகுதியில் பார்த்துட்டு இந்த 3 வீடுமே வந்து பார்த்திங்கன்னா மண் வீடு, அப்புறம் பெரம்பு, இதெல்லாம் அடுப்படி உங்களுது. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது ஆட்டுப்பட்டி, ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது வெயிலை இங்கே இப்போ நடந்து வந்தெல்லாம் நம்ம வேர்க்கிறத தவிர நார்மலாக வந்து வெயில் பயங்கரமாக ஒன்றும் தெரியல. இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் இந்த வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு. பேர் என்ன பாப்பா? சுதிஸ்கா. நீ சொல்லு, என்ன பேர்? சுதிஸ்கா. சுபிஸ்காவா? சுதிஸ்கா. சுதிஸ்கா. உங்கள் பேர்? லோகிதா. லோகிதா. உங்கள் பேர்? சரஸ்வதி. சரஸ்வதியாக திரும்பிக்கிறீங்க. அது முடிய என்ன படிக்கிறீங்க? எத்தனாவது? 3வது. நீ? 2வது. நீ 1வது. கரெக்டா? ஸ்கூல் போலையா? ஓகே ஓகே, சரி மேடம். இப்போ பார்த்த வரைக்குமே ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராமத்தில் வந்து அதாவது ஆம்பளை எல்லாமே ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இங்கே வந்து ஒர்க்கு போனனால யாருமே இல்லை கூட்டிகிட்டு போய் காட்டுற மாதிரி. அதனால் இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆனால் இது பேர், இந்த ஊர் பேருனா இப்போ வந்து சுண்டப்பட்டியில் தான் இப்போ இருக்கோம். இப்போ வேறு வழி இல்லைன்னு சொன்னால் வந்தாச்சு. தனியாகவே நடந்து மேலே போக வேண்டியதாக இருந்துச்சுனாலும் தனியாக தான் போகணும். கீழே கடைக்காரங்க அப்புறம் வேறு ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் விலங்குகள்லாம் வந்திருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும், வழியும் மாறி போகும் அப்படின்னாங்க. இப்போ இங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லைன்னு சொன்னால் நான் வந்து மேலே நடந்து தான் போக வேண்டியது வரும். அதுக்கு முன்னாடி இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கீழே நம்ம பேசிட்டு இருக்கிறதுல ஒரு சில வீடு வழி போகுது. நம்ம அதையே பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து கூவக்கரைக்கு போகிறதுக்கான வழியை பார்ப்போம். எவ்வளோ அழகாக சுத்தமாக அப்படியே இங்கேயே உட்காந்துடலாம் போல தெரியுது. அடிக்கிற வெயிலுக்கு வரும் அந்த நிழல் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போல தோணுது. அவ்வளோ இதாக இருக்குது. வேர்வை தான் நீ ஸ்வெட்டிங் காய மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்தேன். தனியாக போச்சுன்னா இன்னும் எந்த அளவுக்கு வேர்க்க போகுது, எந்த அளவுக்கு பயம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பார்த்துருவோம். கீழே ஒரு சில வீடு இருக்கிறது சுண்டப்பட்டி. ஆனால் அந்த கிராமத்துக்கு வந்து நான் தனியாக போய்க்கலாமா? அதை போகிறது பிரச்சனை இல்லைமாண்ணா? இல்லை போகலாங்க, ஆனால் கூட ஒரு 2 பேராவது போகணுங்க. அது மேலே ஏன்னா எஸ்டேட்டு தான். எஸ்டேட்னால இந்த யானை அந்த மாதிரிலாம் இந்த வெயில் டைம்னால எல்லாம் காட்டுக்குள்ளே எல்லாமே எல்லாம் எஸ்டேட்டு அந்த மாதிரி நகலாக தான் சுற்றிட்டு இருக்குதுங்க. எருமை கூட ஒரு அளவுக்கு தான் இருக்குது, யானை வந்து சொல்ல முடியாது. சரி சரிங்க. ஆனால் கூட வந்து ஒரு 2 பேராவது கூட்டிகிட்டு போகிறது நல்லது. துணைக்கு போகிறது நல்லது. ஆமாம், இந்த கரடி அந்த சிறுத்தை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த எருமை யானை மெயினாக எருமை பிரச்சனை ரோட்டத்துலலாம் இருக்குது. ஆபத்துங்க ஏதாவது பண்ணுமா? ஆமாங்க, பக்கத்தில் போனால் மூட்டுங்க. ஆனால் கொஞ்சம் தள்ளி தான் போகணுங்க. அது ஒரு பக்கத்தில் இருக்குன்னா நம்ம ஒரு பக்கத்தில் கொஞ்சம் லோக்கலில் இருக்கிறவங்க அது கரெக்டாக எப்படி போகணும்னு போய்க்குவீங்க. இங்கே இருந்துச்சுன்னா அப்படி ஷார்ட்கட்டில் அந்த மாதிரி தனித்தனியாக வழியை போகலாம், இல்லைன்னா துரத்தி தான் போகணுங்க. சரி சரி. அது மாதிரி பார்த்திங்கன்னா தனியாக நடந்து போகிறது ஆபத்து. வந்துட்டோம், நம்ம பல இடங்களுக்கு தனியாக போயிட்டோம். இந்த பகுதியும் தனியாக தான் போக முடியும் அப்படின்னா
முயற்சி பண்ணி பார்ப்போம். ரொம்ப அழகான ஒரு கிராமங்க. மண் வீடு, கல் வீடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூங்கிலில் செஞ்ச ஆட்டுப்பட்டிகள் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரியான இடங்களுக்கு வர்றதுக்கு மனசு நிறைவாக இருக்குது. அதே நேரத்தில் சூடு ஓவராக இருக்குது. அதான் வந்து வெயில் காலங்கிறனால மேல் பகுதியில் வந்து நல்லா ஜிலுன்னு இருக்குமே, இப்படி பக்கம் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் இங்கேயும் வெயில் பட்டையை கிளப்புது. அப்படிங்கும்போது எப்பா மோசமாக இருக்குங்க வெயில். பார்க்கணும் இல்லையா? அண்ணா இது என்ன பண்ணாரு? பேரிச்சம்பழமா? எப்படின்னா 2 மரம் அப்போதான் காய் போடும் பழம். அப்படியா? பேரிச்சம்பழம் 2 மரம் இருந்தால் தான் ஜோடியாக இருந்தால் தான் பேரிச்சம்பழம் வருமா? இது 1 மரம் தான் இருக்குது, அதனால காய் வராது. காய் வராது. அப்படியா? நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அப்போ வந்து இது ஜோடி மரம் வச்சிட்டிங்கன்னா இது வந்து காய் வந்துடும். ஆமாம். அப்படி இல்லாட்டினா அந்த பூவெல்லாம் வருமா? பூ வருது, பூ வரும், காய்க்காது. அப்பா, அதாவது மக்களே இப்போ இது வரைக்கும் கேள்விப்பட்டீங்கன்னு இல்லை, நானும் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இப்போ இருக்கிறது இது பேரிச்சம்பழம் மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி மரம் இருந்தால் தான் வந்து அது காய் வருமாம்மா. பூ வரைக்கும் வந்துருக்கு. மேலே பார்த்திங்கன்னா இளநிக்கு வர மாதிரி அந்த சின்ன சின்ன கதிர் மாதிரியெல்லாம் விட்டுருக்கு. ஆனால் அதில் வந்து பேரிச்சம்பழம் வந்தது இல்லையாம்மா. ஜோடியாக இன்னொரு மரம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பேரிச்சம்பழமே வரும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். பார்த்துட்டீங்க, நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு சொன்ன பார்த்திங்கன்னா இந்த ரோடு மாதிரி இருந்தாலே எங்களுக்கு வந்து கீழே வரைக்கும், அதாவது இந்த 3 கிராமம் இருக்குது. இந்த 3 கிராமத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த ரோடு வந்து அப்படியே மெயின் ரோடுக்கு ஜாயிண்ட் ஆச்சுன்னா இவங்க வந்து வண்டியில் 2 வீலர் ஆகட்டும் அல்லது வந்து ஒரு ஆட்டோ கூட போகலாம்ல. இந்த கேப் இருந்து ஆட்டோ போயிட்டு வந்துடும் நம்மளுக்கு. ஆமாம், சின்ன ஒரு ஜீப் வர அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே உங்களுடைய பொருள் எடுத்துகிட்டு வர்றது, உங்களுடைய எமர்ஜென்சி கீழே போயிட்டு வர்றது, உங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், வீடு கட்ட முடியாமல் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பால்வாடி. இது பால்வாடி தானே? இது பால்வாடிங்கிறனால இந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து மண் பொருள் எல்லாத்தையும் வந்து மேலே கடத்திட்டு வந்து வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா செட்டு கிடையாது, இது தகர சீட்டு தான் போட்டிருக்காங்க. அப்போ எல்லா வீடுமே இப்படி தான் இருக்குது. தகர சீட்டு, ஓட்டு வீடு, மண் வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் வந்து மேலே கொண்டு வர முடிய மாட்டேது, பல மடங்கு விலை ஆயிரும், கூலி கொடுக்க முடியாது. இவங்க சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 400 500 சம்பாதிப்பீங்களா? 300 350 ரூபா தான் சம்பளமே. இந்த 300 ரூபா, ஆம்பளைகளுக்கு 350 400 ரூபாய்க்குள்ள தான். அவ்வளோதான் சம்பளம். எல்லாம் எஸ்டேட் வேலை தான். வெளிப்பக்கம்லாம் போய் அந்த அளவுக்குலாம் செய்யலை. சரி. இப்போ ஒரு பேஷண்ட்டே ஆனாலும் இப்போ ஒரு மாசமாக இருக்காங்க எதனா இதுனா கூட நம்ம இங்கேருந்து நம்ம தூக்கிட்டு தான் போகணும். மாமரம் மட்டும் தூக்கிட்டு தான் போகணும். எந்த மாதிரி தொட்டி கட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தொட்டி கட்டி 2 பேர் 2 சைடில் பிடிச்சி அப்படி தான் எடுத்து போகணும் கீழே. இப்போ நம்ம வீட்டிலே ஆகும்போது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால் இங்கே ஆள் இல்லாமல் போச்சு. ஆள் இருக்காங்க, இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் பசங்க இல்லாமல் இப்போ எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் சேரில் வச்சு தான் எடுத்து போய். எப்படி சேரில் வச்சு என்ன பண்ணுவீங்க? சேரில் வச்சு நான் 2 சைடில் பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் எடுத்து போனோம். அங்கே எடுத்து போய் அங்கே வந்து 105 கிட்ட எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். வெள்ளரிக்கம் நம்ம மக்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இந்த வழியே போனோன்னே கோத்தகிரி கீழே கல்லாறு வரைக்கும் போகலாம். பிளாக் தண்டர் வரைக்கும், அதாவது அடி கீழே வரைக்கும் போயிடலாம். ஆமாம் பா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பஞ்சாயத்து ரோடு, பிளாக் தண்டர் வரைக்கும் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சப்பணம் வரைக்கும் போகலாம். இந்த பகுதி கோத்தகிரி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பஞ்சாயத்து ரோடு இருக்குது, ஆனால் வந்து ரோடு போட்டு தான் தரமாட்டேங்கிறாங்க. ரோடு போட்டு கொடுக்குறாங்க மாட்டாங்க. மொத்தம் எத்தனை வீடு இருக்குங்க இதுக்குள்ளலாம்? இங்கே மொத்தம் வந்து 40 வீடு பக்கம் இருக்குது. இங்கே 40, வெள்ளரி கொம்பையில் ஒரு 15 வீடு. 15 வீடு. இங்கே மேலே ஒரு 10 வீடு. மொத்தம் ஒரு 75 பக்கம் வீடு இருக்குது சார். அதில் வந்து அந்த கிராமத்தில் 10 வீடு மொத்தமாக இருக்காமல் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, இவங்க அடிப்படை வசதியை பற்றியும் இவங்களோட வாழ்க்கை வரலாறு கலாச்சாரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது தனியாக தான் நடக்க போகிறேன், ஏன்னா இங்கே யாருமே இல்லை. அண்ணனுக்கு வந்து ஒர்க் இருக்கிறனால அவர் வந்து போயிடுவார். இப்போ நான் தனியாகவே நடந்து அந்த கிராமத்தை போய் பார்க்க போகிறேன். எந்த அளவுக்கு இருக்க போகுது, த்ரில்லிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது இந்த வீடியோ. அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா? ஓகே ஓகே. காட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நகர்ந்து போய்க்கலாம். நகர்ந்து போங்க. அதாவது அந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தள்ளிட்டு போங்க. ஏன்னா 1 2 இருந்தால் பரவாயில்ல, தனியாக நிற்கும். எல்லாம் வெயில் சூட்டுக்கு அதுக்கும் நகலாக தான் தேடும். ஓகே ஓகே. தண்ணி வசதி எல்லாம் கொஞ்சம் கம்மி, அதனால எல்லாமே உள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆமாம் சரி சரி பார்த்து நன்றிங்க. ஓகே மக்களுக்கு வந்து இப்போ நான் போயிட்டுருக்கிறது கூவக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை நோக்கி தனி ஒரு மனுஷனாக வந்து இந்த பயணத்தை நான் மேற்கொள்ள போகிறேன். என்னடா நீ என்ன பெரிய பயங்கரமான ஒரு இதாக போகிறேன் அப்படின்னா உண்மையாகவே கொஞ்சம் பயங்கரம் தான். இப்போ வரைக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அக்கா வரும்போது ஒரு விலங்குகளையும் பார்க்கலைங்கிறாங்க. விலங்குகளை பொறுத்தளவு எப்போ எங்கேருந்து எது வரும்னு தெரியாது. அதனால் வந்து இப்போ நான் தனியாக போயிட்டுருக்கறனால இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் பயத்தோடு தான் நான் போகிறேன். கையில் வந்து ஒரு ஸ்டிக்கு வந்து ஒரு சேஃபுக்கு எடுத்துக்குவோம். எது நடந்தாலும் ஹஸ்பண்ட் அல்லாஹ் நிமல் வக்கீல், இறைவனுடைய நாட்டப்படி தான் நடக்கும்.
இருந்தாலும் கையில் ஒரு ஸ்டிக்கு. ஓகே, ஒரு அழகான ஒரு குச்சி தயார். இந்த குச்சி தான் ஓரளவுக்கு நமக்கு ஒரு பயத்தை வந்து போக்குற அளவுக்கான ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரியான காட்டுப்பகுதியில் வந்து போகும்போது தனியாக போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் தெரியாமல் இருக்கணும்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆயுதம், அது குச்சியை வந்து ஆயுதமாக பயன்படுத்திக்கலாம். அப்போ இப்படி நம்ம கையில் எடுத்துட்டோன்னு சொன்னால் நமக்கு ஒரு தைரியம், கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். ஒரு தற்காப்புக்கு வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கஷ்டப்பட்டு இந்த கிராமத்துக்கு போகணுமானா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா இது ஏற்கனவே பெண்டிங்கான ஒரு கிராமம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் வந்து அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்காக செகண்ட் பார்ட் வரைக்கும் காத்துருங்க. சந்திப்போம். பை பாய்.